நம்ம தமிழ்நாட்டில் நீண்ட நாளாக கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையிலேருந்து குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32,438 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலைன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,000க்கும் மேற்பட்ட உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 இது வரைக்கும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் இதுக்கு மேலே வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒன்றுத்துலேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சில வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கான வெப்சைட் கூட இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1/2025 அதாவது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜோனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட் குக்கு, அசிஸ்டண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் அண்ட் அசிஸ்டண்ட் கோச் அண்ட் அசிஸ்டண்ட் லேப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் கேண்டீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான உங்களுக்கு அசிஸ்டண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அண்டு இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் குரூப் பிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் அதாவது ரயில்வேலலாம் அந்த ரயிலெலாம் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடியெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 5,058 வேக்கன்சி, அதுக்கு மட்டுமே 5,558 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜினியரிங்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டுமே உங்களுக்கு 13,187 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 3,077 அதாவது 3,077 வேக்கன்சி மெக்கானிக்கலுக்கும் மற்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 32,438 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி ரிசர்வேஷனாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்தர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3rd ரோவில் எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சவுத் ரீஜன் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2,249 வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக உங்களுக்கு வந்து எதுக்காக இந்த வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்காகவும் அல்லது அசிஸ்டண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1,129 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் பி ரயில்வே, அசிஸ்டண்ட் ஐடி அண்ட் ஏசி அண்ட் அசிஸ்டண்ட் ட்ராக் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசிஸ்டண்ட் ட்ராக்கர் அண்டு டோட்டல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி
எது படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ்க்காக 1 இயருக்கு வந்து 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து மினிமம் எஜுகேஷன் அதாவது எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா? இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், சிபிடி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பிசியாலஜிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன அப்லோடு பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2009க்கான அதாவது 2019க்கான போஸ்ட் மாஸ்டரோட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிவிடி அண்ட் எஸ்சிவிடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ விட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் மாஸ்டர்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரிவியூவாக உங்களுக்கு வந்து ஏஜ் எவ்வளோ, குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கான அப்போது வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,504 வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மேன் வந்து 14,870 வேக்கன்சியும் அண்டு 40,721 வேக்கன்சியும் ட்ராக் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டைம் வந்து 90 நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஷினும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஷினும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 30 கொஷினும் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷினும் டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 கொஷினும் இருக்கும். 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து இருக்கும். இதுக்கான சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் வரும் அண்ட் உங்களுக்கான என்னென்ன சைக்காலஜி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஷின் ஆஃப் டைப் அப்படி சிலபஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் சயின்ஸு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா 35 கேஜோட வெயிட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 35 கேஜி வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெயிட்டை வந்து டவுன் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து இது அதாவது உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷனே போன மாதிரி அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டை வந்து 1000 மீட்டர் வந்து 4 நிமிஷத்தில் அதாவது 4 நிமிஷம் 15 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில் வந்து நீங்கள் கிராஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுட்டை அதாவது ஃபிட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக 20 கேஜி இருக்கும். 20 கேஜியான வெயிட்டை வந்து தூக்கிட்டு நீங்கள் வந்து 100 மீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 மீட்டர் வந்து ரன்னிங் இருக்கும். அதாவது 1 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் இருக்கும். 5 மினிட்ஸ் 40 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. மேலுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்ட் வரைக்கும் டைம் இருக்குது. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸு 40 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஃபீமேலுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து ஓப்பன் ஆன உடனே இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.